அண்மை செய்தி. பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணிற்கு நீதி, மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை, இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை காமராஜர் சாலையில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் நல மாநில ஆணையரகத்தை முற்றுகையிட்டு தமிழ்நாடு காது கேளாதோர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். சையது, வணக்கம். அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய காது கேளாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள் கூட்டமைப்பினர் இன்று ஒரு நூதன போராட்டத்தை சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையரகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். குறிப்பாக காது மற்றும் வாய் பேச முடியாத அவர்களுக்கு நீதி, உரிமை, இடஒதுக்கீடு என எதுவுமே கிடைக்காமல் தமிழகத்தில் கேட்பாரற்று வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவித்து அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். நீதி என்ற தலைப்பில் அவர்கள் போராட்டம் முன்வைத்தது என்னவென்றால், திருப்பூர் மாவட்டத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு நீதி வழங்க வேண்டும். அவருக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நபருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க வேண்டும் என்பன என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நீதி என்ற தலைப்பில் அவர்கள் இந்த போராட்டத்தை ஈடுபட்டனர். உரிமை என்ற தலைப்பில் மாற்றுத்திறனாளிகளாக உள்ளவர்களுக்கு 1% உள் இடஒதுக்கீடு என்பது தமிழக அரசு துறையில் அரசாணை மூலம் பிறப்பிக்கப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. அந்த 1% படி இதுவரை தமிழகத்தில் எத்தனை காது கேளாதோர் மற்றும் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு தமிழக அரசு துறையில் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற தலைப்பில் மொத்தம் இதுவரை எத்தனை காது கேளாதவர்கள் மற்றும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு 1% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்ற தலைப்பிலும் 100% மாற்றுத்திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓட்டுநர் உரிமம் பெறுவதில் உள்ள சிக்கலை களைத்து அவர்களுக்கான உரிமையை தமிழக அரசு வழங்க வேண்டும். அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நிலையில், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை பெற்று வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தமிழக அரசு அளித்து வரும் உரிமை தொகை மகளிருக்கு கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, ஓய்வூதியம் பெற்றாலும் கூட தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வேண்டும். ஏனென்றால் திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை என்பது வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் இவர்கள் இந்த நூதன போராட்டத்தை தற்போது இந்த சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையரகத்தை முற்றுகைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வாய் பேச முடியாமலும் அடுத்தவர் அறிவிக்கும் அறிவிப்புகளை கேட்க முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு நீதி, உரிமை கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகத்தை முற்றுகையிட்டு இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. 1500 ரூபாய் மட்டுமே உதவித்தொகை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. பக்கத்து மாநிலமான ஆந்திர மாநிலத்தில் 6000 ரூபாய் என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதே உதவித்தொகையை தங்களுக்கும் வழங்க வேண்டும். 1500 ரூபாய் உதவித்தொகை என்பது மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும், தினந்தோறும் ஏற்படக்கூடிய செலவுகளை பராமரிப்பதற்கும் இந்த 1500 ரூபாய் உதவித்தொகை என்பது போதுமானதாக இருக்காது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசு உரிய கவனம் செலுத்தி மாற்றுத்திறனாளிகள், அதாவது வாய் பேச முடியாத, காது கேளாத மாற்றுத்திறனாளிகளுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர்கள் தங்களது போராட்டத்தின் போது நூதன முறையில் தங்களது தேவையை வெளிப்படுத்தினர். சையது, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபால். ஆந்திர பிரதேசில் 6000 ரூபா, எங்களுக்கு ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல? 1500 எப்படி பார்த்தோம்? மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி அவங்களுக்கு 1000 ரூபா தரீங்கல்ல, எங்களுக்கு 1500 ரூபா தரீங்க. நாங்கள் மகளிர் இல்லையா? நாங்கள் பிடபிள்யூவாக இருந்தாலும் நாங்கள் ஓட்டு போடுறோம்ல, எங்களுக்கு வேணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா, 1500 போதும்னு மாற்றுத்திறனாளிக்கு எங்களுக்கு விட்டீங்கன்னா எப்படி? மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் நாங்கள் லேடிஸ் தானே, எங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்கல? மாற்றுத்திறனாளிக்கே அங்கே ஆந்திர பிரதேசம், கேரளா இங்கெல்லாம் கூடுதலாக தராங்க, எங்களுக்கு ஏன் தரலை அப்படின்னு கேட்குறாங்க. கார் ஓட்டுநர் லைசன்ஸு, ஆட்டோ, காரு எல்லாத்துக்கும் லைசன்ஸுக்கு ஏன் எங்களுக்கு தரமாட்டேங்கிறீங்க? மாநில இதில் ஓகே சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க, ஏன் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தரலை?